மார்னிங் எவ்ரிஒன். மீ ஏழரசி ஜெயபாண்டியன். இன்றைக்கி தலைப்பு கரைசல்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கரைசல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல பேசிக்கான விஷயங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய சின்ன கிளாஸில் படிச்சுட்டு அந்த விஷயங்களை ரிமைண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு உப்பை தண்ணியில் கரைக்கிறது, சர்க்கரையை தண்ணியில் கரைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சொல்யூஷன்ஸில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன்னா என்ன? டிஃபைன் சொல்யூஷன், கரைசலை வரையறு, ரெகக்னைஸ் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது கரைசலினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுதல், அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சால்யூபிலிட்டி, கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகளை பகுப்பாய்வு செய்தல், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன், அதாவது கரைசல்களின் செறிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய வெவ்வேறு முறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. அண்ட் தென் கால்குலேட் சால்யூபிலிட்டி ஆஃப் சொல்யூட்ஸ் இன் சால்வன்ஸ், அதாவது கொடுக்கப்பட்ட கரைப்பானில் கரைபொருளினுடைய கரைதிறன் என்ன அப்படிங்கிறத கணக்கிடுறது. அண்ட் தென் கரலேட் த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் அன்ஹைட்ரஸ் சால்ட்ஸ், நீரேறிய உப்பு நீரற்ற உப்புக்களாக மாற்றும் சோதனை செய்தல், அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெலிக்வென்ட்ஸ் அண்ட் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களையும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களையும் நம்ம எப்படி வேறுபடுத்துறது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த மோஸ்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தட் வி என்கவுண்டர் இன் ஆர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் 2 or more substances அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய டெய்லி லைஃப்பில் பெரும்பாலான பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களினுடைய கலவையாக காணப்படுது அப்படிங்கிறது தான் அறிமுகத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறதுல the substances present in a mixture may exist in 1 or more physical state அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்பியல் நிலைகளில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக when we burn wood, the smoke released in a mixture of solid carbon and gases like carbon dioxide, CO2 and carbon monoxide, CO etc. அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக ஒரு மரக்கட்டையை நம்ம எரித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மரக்கட்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுங்கிற வாயுக்கள்லாம் வெளில வரதை ஒரு நல்ல உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கலவையிலிருந்து வெளியேறக்கூடிய மற்ற வகையான பொருட்கள், அதெல்லாம் அது உள்ளே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது. ஸோ இந்த கலவைகளெல்லாம் எப்படி நம்ம பிரிக்கிறது? சாதாரணமாக எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி பிரிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படி செய்ய முடியாது. ஒரு சில கலவைகளை நம்ம எளிதாக பிரிக்கலாம், ஒரு சில கலவைகளை நம்மளால் பிரிக்க இயலாது. இப்போது சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. some cases of mixtures that components can be separated easily, whereas in some other cases they cannot be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Consider the 2 mixtures, one which contains salt and water and the another which contains sand and water. இப்போ நம்மளுக்கு 2 உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று உப்பும் நீரும் கலந்த கலவை கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மணலும் நீரும் கலந்த கலவை நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பும் நீரும் கலந்த கலவையை நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியாது, ஏன்னா அது என்ன ஆகிடுது, கரைஞ்சிரும். ஆனால் ரெண்டாவதாக சொல்லியிருக்கக்கூடிய மணல் நீரில் என்ன ஆகாது, கரையாது. ஸோ அது நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியும். அந்த மிக்சரை நம்மளால் என்ன செய்ய முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். சாண்ட் இன் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் சால்ட் cannot be separated as it dissolves in water. So to form a homogeneous mixture அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பிரிக்க முடியலையோ அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லும்போது அது ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒருபடித்தான கலவையை தான் கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ் ஆர் கால்ட் சொல்யூஷன்ஸ். இப்போ சால்ட்டும் வாட்டரும் இருக்கக்கூடியது ஹோமோஜினியஸ். சாண்ட் அண்ட் வாட்டர் இருக்கிற இந்த மிக்சரை பார்த்தோம் அப்படின்னா அது
ஹெட்ரோஜீனியஸ், அதாவது பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸு அது வந்து டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு படித்தான கலவை, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படி சொல்கிறோம். அப்படியே அது வந்து டிசால்வ் ஆகலை அந்த வாட்டரில் அப்படின்னு சொன்னால், கரையில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, அன்றாட வாழ்க்கையில் கரைசல் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு பயன்படுது, எப்படி நம்ம வந்து அந்த கரைசல்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இஸ் சீ வாட்டர், அதாவது கடல் நீர் அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேயே நம்மகிட்ட கொடுத்துருக்கக்கூடிய, நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத அளவுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய பொருட்களை அதுக்குள்ளே கலவையே தனக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ், த அனதர் ஒன் இஸ் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணீர், கடல் நீருக்கு அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா காற்று சொல்கிறாங்க. ஸோ தனக்குள்ளே நிறைய பொருட்களை கலவையை வச்சுருக்கக்கூடிய, மிக்சர் வச்சுருக்கக்கூடிய அந்த கடல் நீர் மாதிரி காற்றும் வந்து ஒரு கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காற்று அப்படின்னு சொன்னால் காற்றில் என்னெல்லாம் இருக்குது, நிறைய வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாயுக்கள் எல்லாம் என்ன, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பல வாயுக்கள் கலந்த ஒருபடித்தான கலவை அப்படிங்கிறத காற்று குறிப்பிடுறாங்க. ஸோ ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பெரும்பாலும் கரைசல்களோடு தொடர்பு கொண்டதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸ் டேக் சொல்யூஷன்ஸ் இன் நியூட்ரிஷன்ஸ் ஃபார் which growth from the soil. Most of the liquids found in human body including blood, lymph and urine are solutions அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாவரங்கள் அதுக்கு வேணுங்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எங்கிருந்து தான் பெற்றுக்கொள்ளுது, மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளுது, கரைசல் நிலையிலேயே எடுத்துக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்தம், நிணநீர், சிறுநீர் இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான கரைசல்களுக்கு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாஷிங், குக்கிங், க்ளீனிங் அண்ட் ஃபியூ அதர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா வாட்டர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அந்த விஷயங்கள் எல்லாம் டெய்லி லைஃப்பில் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ துவைக்கிறது, சமைக்கிறது, தூய்மைப்படுத்துறது எல்லா செயல்களுக்குமே எது தேவைப்படுது, கரைசல் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. அதே போல் நம்ம குடிக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸு, காஃபி, டீ இது எல்லாமே வந்து கரைசல்கள் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, சொல்யூஷன்ஸ் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் தென் ஒரு கரைசல் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்களாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரைசலில் உள்ள கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ சொல்யூஷன்றது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹோமோஜீனியஸ் மிக்சர், அதாவது த சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரைசல் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒருபடித்தான கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் டிஃபைன்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன் அ சொல்யூஷன் த காம்போனண்ட் which is present in lesser amount, that means வெயிட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், நிறையில் எடையில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். வெயிட்டில் லெஸ்ஸர் அமௌண்ட்டாக இருந்தது அப்படி சொன்னால் இஸ் கால்டு சொல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சொல்யூட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட் ஒன், இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்ததுக்கு நான் போக முடியும். கரைப்பொருள், தமிழில் கரைப்பொருள்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு கரைசல் எடுத்துருக்கோம், அதில் வந்து குறைந்த அளவு எடை கொண்டதை வந்து கரைப்பொருள்னு சொல்கிறோம், அதிக அளவு எடை கொண்டது கரைப்பான்னு சொல்கிறோம். ஸோ லெஸ்ஸர் அமௌண்ட்டுங்கிறது சொல்யூட்னும், அண்ட் த காம்பவுண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் லார்ஜர் அமௌண்ட் அப்படிங்கிறது சால்வெண்ட். சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். கரைப்பொருள், கரைப்பான். இல்லை கரைப்பொருள்னால் என்ன, கரைப்பான்னா என்ன, அது நம்ம
தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். த solute அதாவது the solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture homogeneous. So the solvent acts as a dissolving medium in a solution அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கரைபொருளில் கரைப்பானில் நம்ம முழுவதும் கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஒருபடித்தான கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து கரைப்பான் அப்படிங்கிறது கரைக்கும் ஊடகமாக செயல்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ த சால்வெண்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ dissolving medium in a solution னு சொல்கிறோம். The process of uniform distribution of solute into solvent is called dissolution. அதாவது கரைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரைப்பொருள் என்ன, கரைப்பான் என்ன, சொல்யூஷன் கரைசல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ கரைப்பொருள் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து சுகர் நான் இங்கே கரைப்பொருளாக எடுத்துக்கிறேன். சுகர் நான் கரைப்பொருளாக எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் சொல்யூட்டாக எடுத்துக்கிறேன். சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர், கரைப்பான் அப்படிங்கிறது தண்ணி. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இந்த சர்க்கரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸுங்கிறது ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது, சொல்யூஷன்ஸ். தட் மீன்ஸ் கரைசல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு. ஸோ சுகர் அப்படிங்கிறதுனால தண்ணியில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். எனக்கு கிடைக்க வேண்டிய கரைப்பொருள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இது ஒரு நல்ல உதாரணமாக உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கரைசல் அப்படின்னா குறைந்தது 2 கூறுகளை பெற்றிருக்கணும். அதாவது ஒரு கரைப்பொருள் இருக்கணும், ஒரு கரைப்பான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. See, the solution must at least be consisting of 2 components. That means one solute and one solvent அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம 2 கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் solute and ஒன் சால்வெண்ட்டு. இப்போ ஒன் சால்வெண்ட்டில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறோன்னா பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் இப்போ நான் வந்து ஒரு பொருளை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒருபடித்தான கலவைன்னு சொல்கிறோம். 2 பொருள் நம்ம கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இருமடி கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கரைப்பொருள் ஒரு கரைப்பான் அப்படிங்கிறதுல 2 கூறுகள் இருந்ததுன்னா அது இருமடி கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸை வாட்டரில் நான் டிசால்வ் பண்ணுறேன். ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து வாட்டரில் கரைஞ்சிடுது. காப்பர் சல்ஃபேட்டு படிகங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த படிகங்கள் அப்படிங்கிறது தண்ணியில் கரைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னவா மாறிடுது, காப்பர் சல்ஃபேட்டு கரைசலாக மாறிடும். ஸோ காப்பர் சல்ஃபேட் எதில் கரைக்கிறேன் நான், வாட்டரில் கரைக்கிறேன் நான். இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் இது, அதை வந்து வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுமே எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைக்கிது. காப்பர் சல்ஃபேட் கரைசல் அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்போ அதில் வந்து ஒரு கரைப்பானில் 2 கரைப்பொருள் அப்படிங்கிறது கரைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது இருபடித்தான இருமடி கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். 2க்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை உப்பு 2த்தையும் சேர்த்து 2 வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் சொல்யூட்டாக. அது வந்து சால்வெண்ட்டாக நீர் வாட்டரில் நான் அதை ஆட் பண்ணும்போது எனக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா சர்க்கரை உப்பு கரைசல் அப்படிங்கிறது கிடைக்கும். சர்க்கரை உப்பு கரைசல் அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து மும்மடி கரைசல், அதாவது டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அடுத்த உதாரணமாக எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்து போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரைசல்களின் வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கரைப்பொருள் மற்றும் கரைப்பானினுடைய இயற்பியல் நிலைமையை அடிப்படையாக கொண்டு நம்ம வகைப்படுத்தலாம். அதாவது பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து அந்த 3 ஸ்டேட்டில் கன்சிடர் பண்ணுவோன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், திண்ம, திரவ மற்றும் வாயு. இன் பைனரி சொல்யூஷன் போத் த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் மே எக்ஸிஸ்ட் இன் எனி ஆஃப் தீஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருமடி கரைசல் அப்படின்றதுல கரைப்பொருள் மற்றும் கரைப்பான் இதில் ஏதேனும் ஒரு இயற்பியல் நிலையில் காணப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆனால் ஒரு கரைசலில் கரைப்பானுடைய பங்கு எப்படி இருக்கும்,
அதனுடைய இயற்பியல் நிலையில் கரைசலினுடைய பண்புகளை பொறுத்து அது தீர்மானிக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இது நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த டேப்லெட் காலம் நல்லா படிச்சுக்கோங்க. திண்மம், கரைப்பொருள், கரைப்பானும் திண்மமாக இருந்ததுன்னா அது வந்து நான் உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பரை சொல்கிறாங்க. சாலிடில் காப்பர் டிசால்வ் இன் கோல்டு அலாய்ஸில் அந்த திரவம் வந்து ஒரு கரைப்பொருளாக எடுத்திருக்கேன், திண்மம் வந்து ஒரு கரைப்பானாக எடுத்திருக்கோம். அதில் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் பாதரசத்துடன் கலந்த சோடியம் சொல்கிறாங்க. லிக்விட் சொல்யூட் வந்து லிக்விட், சால்வெண்ட் இஸ் சாலிட். ஸோ த எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மெர்க்குரி வித் சோடியம். இதெல்லாம் வந்து 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ ரீட் தரவுலி. நெக்ஸ்ட்டு கரைப்பானினுடைய தன்மையை பொறுத்து, இப்போ நம்ம சொன்னது வந்து கரைப்பொருள் மற்றும் கரைப்பானினுடைய இயற்பியல் நிலைமையை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டது. அதாவது பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட்டுன்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட், கரைப்பானுடைய தன்மையை வச்சு நம்ம வந்து எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம். நீர் கரைசல், நீரற்ற கரைசல் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி. இதில் மெயினாக அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது which water acts as a solvent is called aqueous solution சொல்கிறோம். In general, ionic components are soluble in water and form aqueous solution more readily than covalent compounds அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர் எக்ஸெட்ரா. அதாவது எந்த கரைசலில் கரைபொருளை கரைக்கக்கூடிய கரைப்பானா நீர் செயல்படுதோ அந்த கரைசல் நீர் கரைசல். உதாரணமாக நீரில் கரைக்கப்பட்ட சர்க்கரை, நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட் இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது, நீரற்ற கரைசல் அப்படின்னு சொல்லும்போது, த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட் அதர் தேன் வாட்டர், தண்ணி இல்லாமல் மற்ற சொல்யூஷன்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியது தான் வந்து நான் அக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக நீரற்ற கரைப்பானுக்கு உதாரணமாக ஆல்கஹால், பென்சின், ஈத்தர், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. இன் ஜென்ரலி ஆல்கஹால்ஸ், பென்சின், ஈத்தர்ஸ், கார்பன் டை சல்ஃபேட், அசிட்டோன் இதெல்லாம் வந்து நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் எக்ஸாமில். உதாரணமாக கார்பன் டை சல்ஃபைட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர், கார்பன் டெட்ரா குளோரைடில் கரைக்கப்பட்ட அயோடின் சொல்லி உங்களுக்கு ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபேட் தட் இஸ் soluble, சல்ஃபர் இன் வாட்டர் insoluble. இந்த 2 உதாரணமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீரில் சேர்க்கப்பட்ட சல்ஃபர் வந்து கரையாது, ஆனால் அதே வந்து நான் கார்பன் டை சல்ஃபைடில் போட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, கரைஞ்சிடுது, சால்யூபிள் ஆகிடுது. அதை உங்களுக்கு படம் மூலமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு கரைப்பொருளினுடைய அளவை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். கரைப்பொருள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கரைப்பொருள் அப்படின்னா நம்ம எந்த பொருள் வந்து நம்ம கரைக்க போகிறோமோ கரைப்பானில் அதை எடுத்துக்கக்கூடிய சொல்யூட் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட். தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது a solution in which no more solute can be dissolved in definite amount of the solvent at a given temperature is called saturated solution. அதாவது குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசல் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாது, அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பிட்ட வெப்பநிலை அப்படிங்கிறது கரைக்க முடியாதோ அந்த கரைப்பொருளை அந்த கரைசலை தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் 36 grams sodium chloride in 100 gram of water at 25 degree
செல்சியஸ் ஃபார்ம்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது 36 கிராம் சோடியம் குளோரைடை 100 கிராம் தண்ணியில் நம்ம கரைச்சோன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னா 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. கரைக்கும்போது அது கரையாமல் முகவினுடைய அடியில் தங்கிடும். அப்படி இருந்ததுன்னா அது தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக unsaturated solution. Unsaturated means one that contains less solute than that the saturated solution at a given temperature. That means 10 gram or 20 gram or 30 gram of sodium chloride in 100 gram of water with 25 degrees Celsius. அதே 25 degrees Celsiusல 30 கிராம் 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பு நம்ம சேர்த்து கரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய கரைசல் அப்படிங்கிறது தெவிட்டாத கரைசலாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக அதிதெவிட்டிய கரைசல் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதில் one of the contains more solute than the saturated solution at a given temperature. Example of 40 degree of sodium chloride in 100 gram of water at 25 degree Celsius forms super saturated solution. அதாவது அதே போல் 100 கிராம் தண்ணியில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பை நம்ம கரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கக்கூடியது அதிதெவிட்டிய கரைசலாக கிடைக்கும். அதில் வெப்பநிலை நம்ம வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையை நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த அதிதெவிட்டிய கரைசல் அப்படிங்கிறது வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்டேட் கேன் பி அச்சீவ்டு பை ஆல்ட்ரிங் எனி அதர் கண்டிஷன்ஸ் லைக் இன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படி வச்சு நம்ம எது வேணாலும் மாற்றலாம். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், அண்ட் த சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங் ஆஸ் கிறிஸ்டல்ஸ் when the solution is disturbed. அதாவது இந்த கரைசலை நம்ம முகவையில் சிறிதளவு அசைச்சோன்னா கூட மீண்டும் படிகங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம எடுத்துக்கக்கூடியது சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட். இந்த 3த்துலேயுமே 100 கிராம் தண்ணி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 100 கிராம் ஆஃப் வாட்டர். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த சொல்யூட் அப்படிங்கிறது தான் வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டடுக்கு பார்த்திங்கன்னா 36 கிராம், செகண்டு அன்சேச்சுரேட்டடுக்கு பார்த்திங்கன்னா தெவிட்டிய கரைசலுக்கு 36 கிராம். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா 10, 20, 30 அதை விட கம்மியான அளவு நம்ம சேர்க்குறோம். அதாவது 30, 20, 10 அந்த மாதிரி குறைஞ்ச அளவில் இருக்கக்கூடிய கரைப்பொருளை நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது அதிக அளவு, அதாவது சேச்சுரேட்டடை விட அதிக அளவு இருக்கக்கூடிய சொல்லிவிட்டு நம்ம அதில் சேர்க்குறோம். இதுதான் வந்து தெவிட்டிய, தெவிட்டாத மற்றும் அதிதெவிட்டிய கரைசல் அப்படிங்கிறதுனுடைய விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக செறிவுமிக்க மற்றும் நீர்த்த கரைசல்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செறிவுமிக்க மற்றும் நீர்த்த கரைசல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது it is another kind of classification of unsaturated solutions. It expresses the relative concentration of two solutions with respect to their solute present in the given amount of the solvent அப்படி சொல்கிறாங்க. அதாவது தெவிட்டிய கரைசலுடைய ஒரு வகைப்பாடு தான் இதுன்னு சொல்கிறாங்க. இந்த வகைப்பாடு ஒரே அளவு கரைப்பானில் வெவ்வேறு அளவு கரைப்பொருளை பெற்றிருக்கோம் கொண்ட 2 கரைசலுடைய ஒப்பீட்டு செறிவை குறிக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. இப்போது நம்ம வந்து இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீர்த்த மற்றும் செறிவுமிக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டைல்யூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் நம்ம வந்து சொல்யூட்டாகவும் சால்வெண்ட்டாகவும் என்ன கன்சிடர் பண்ணுறோம், கரைப்பொருளாகவும் கரைப்பானாகவும் என்ன கருதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம சொல்யூட்டாக கன்சிடர் பண்ணலாம். 2த்துலேயும் சுகரை நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வாட்டரில். இன் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்யூட் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா டிசால்வ் ஆகிடுது, டைல்யூட் ஆகிடுது, வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுது.
அதே சொல்யூட்டு சுகர் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். எதில்? அதே வாட்டர்லேயே சுகர் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். அப்படி போடும்போது அந்த சுகர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது நம்ம வந்து நார்மலாக வீட்டில் செஞ்சு பார்த்தே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செறிவு மிகுந்தது அப்படின்னு சொல்கிறோம். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். செறிவு மிகுந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது, கரைசல்னு சொல்லும்போது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இதுதான். இது உங்களுக்கு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வீட்டிலையே இதை செஞ்சு பார்க்கலாம். என் லேபில் நீங்கள் அதை வேறு சொல்யூஷன்ஸை வச்சு செஞ்சு பார்ப்பீங்க, வேறு சொல்யூட்டை வச்சு செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் வேரி ஆகும். நம்ம வந்து வாட்டர் அண்ட் சுகரை வச்சு நம்ம இந்த விஷயங்களை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கான்சன்ட்ரேட் செறிவு மிக்க மற்றும் நீர்த்த, அதாவது கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே இன்னொரு படமும் உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. செறிவு மிக்கது எது, நீர்த்த எது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆக்டிவிட்டி 1 அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் புரியலையோ அதை நல்லா படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த லெசனில் இதோட போதும். மற்றது சால்யூபிலிட்டி, கரைத்திறன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.